வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் யூஜிடிஆர்பி கேஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குற டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ வியூவர்ஸும் நிறைய பேர் வந்து கொஷின் பண்ணுறீங்க, நிறைய கொஷின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுற விதமாக தான் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி பற்றின செய்திகளை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பியோட கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ரிவைஸ்டு லிஸ்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி அது ஸ்டாப் ஆகிருந்துச்சு. இப்போ திரும்ப ரிவைஸ்டு ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிவைஸ்டு ஷெட்யூல் படி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு புது டீச்சர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி பழைய டீச்சர்ஸ்க்கு தேவையான இடத்த கொடுத்துட்றது இருக்குது. ஸோ இந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8/7 27 அதாவது 20 ஜூலை வரைக்கும் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மாறுதல் கலந்தாய்வு நடைபெறதுனால அதுக்கப்புறம் தான் நம்மளோட அப்பாயின்மெண்ட், அதாவது கலந்தாய்வு கவுன்சிலிங் வரும். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நமக்கான முக்கியமான கேஸு, அஃபிடவிட்ஸு, டிஆர்பி அப்டேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுருவாங்க. ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 24/6 நம்ம மண்டேக்கு அப்புறம் ஒரு கேஸ் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ டிஆர்பி இதுக்கான கரெக்டான விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் வந்து ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்ருவாங்க. ஸோ இது ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர வெயிட்டிங்கில் இருந்துச்சுனாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பிஜி டீச்சர்ஸ் கவுன்சிலிங்கும் நடக்குது. அது வந்து 31/7 வரைக்கும் நடக்குது. ஜூலை 31 வரைக்கும் பிஜிடிஆர்பிக்கான பிஜி டீச்சர்ஸ்க்கான கவுன்சிலிங் நடக்குது. ஸோ இது முடிஞ்சு இது தனியாக நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸில் நடந்துகிட்ருக்கோம். ஸோ 20ஓட பிடி அசிஸ்டன்ட்ஸ்க்கான ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்சிட்டதுனால அதுக்கப்புறம் அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு வந்து பணி நியமனம் நடைபெறும். இந்த ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ பணி நியமனம் நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கேசஸ் எல்லாம் கிளியராக ஃபினிஷ் ஆகிற பட்சத்தில். ஸோ அடுத்ததாக பார்த்தா நமக்கு முக்கியமான விஷயம் வந்து பிஜிடிஆர்பி 2024 வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ஜூலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜூலை எண்டு ஆர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாம் செப்டம்பர் அக்டோபரில் இருக்கும் இந்த வீக். ஸோ இன்றைக்கி கூட ஒரு டிஆர்பி ஹெல்ப்லைனில் வந்து கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இயர், அதாவது 2024 டிஆர்பி நடக்கும் அப்படின்னு ஒரு அஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எண்டுக்குள்ளே எப்படியும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அக்டோபரில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கிறதுக்கு மிஞ்சி போனால் அக்டோபரில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் தேவைப்பட்டால் நம்மளோட சேனலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 17/6 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி வாட்ஸ்அப் இல்லை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.